ஹலோ எவ்ரிவன், அதான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் எப்படி நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணால் அதோட கரஸ்பாண்டிங் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம எப்படி வந்து ஒரு மேப் ஃபங்க்ஷனை வச்சு கெட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த கலெக்ட் பண்ண வேல்யூஸை நம்ம எப்படி இந்த செகண்ட் ட்ராப் டவுனில் பாப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ட்ராப் டவுனோட கண்டெய்னரை நான் வந்து document.getElementById யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வேல்யூ செலக்ட் கண்டெய்னர் அப்படின்னு அந்த வேரியபிளுக்கு நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் document.getElementById ஆஃப் வேல்யூ செலக்ட். அண்ட் இதுக்குள்ளே நம்ம போட போகிற ஆப்ஷன்ஸ்க்காக நான் வந்து ஒரு எம்டி ஆப்ஷன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபார் லூப்பில் நான் வந்து இந்த வேல்யூஸை ஐட்ரேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸோட நான் ஒரு வேல்யூஸாக அப்படியே அப்பன் பண்ணிட்டே வரேன். ஆப்ஷன் அதோட வேல்யூ வந்து இந்த எலமெண்ட் அப்படின்றது அண்ட் ப்ளஸ் எலமெண்ட் இந்த ஆப்ஷன் டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சோல இந்த வேல்யூ செலக்ட் கண்டெய்னரோட இன்னர் HTML நான் இந்த ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டாவை லோட் பண்ணிடுவோம். அண்ட் இப்போது இந்த ட்ராப் டவுன் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இந்த செகண்ட் ட்ராப் டவுனில் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ நீங்கள் செலக்ட் பண்ணுற வேல்யூவை பேஸ் பண்ணி செகண்ட் ட்ராப் டவுனில் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ட்ராப் டவுன் வச்சு இன்னொரு ட்ராப் டவுனில் வேல்யூஸ் மாறுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெனி யூஐ ஃப்ரேம் ஒர்க்ஸான ஆங்குலர், ரியாக்ட் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் எந்த லைப்ரரி யூஸ் பண்ணாலுமே அதோட கோரில் வந்து இந்த மாரி ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த டைனமிக் ட்ராப் டவுன்ஸை பாப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.